வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். இந்த நாளில் மறைந்த சிறந்த நகைச்சுவை நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஒரு சிந்தனை கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஒரு ஆள், சாதாரணமான ஒரு ஆள் இருந்தார். அவர் கையில் ஒரு 100 ரூபாய் செல்லாத நோட்டு இருக்கு. இதை எப்படி மாத்துறதுன்னு சுத்த வட்டாரத்தில் மாற்றி பார்க்குறாரு. மாற்ற முடியல. இதை எப்படியாவது மாற்றணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நம்மக்கிட்ட ஒரு நோட்டு இருந்தால் எங்கே தள்ளலாம் யோசிப்போம்ல, அது மாதிரி கவலையாக இருக்கிறார். இப்போ திடீர்னு அவர் ஒரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த ஊருக்கு போய் இறங்கின உடனே தங்கிறதுக்கு ஒரு லாட்ஜ் தேட விடிய காலில் ஒரு லாட்ஜை போய் எழுப்புறாரு. அந்த லாட்ஜில் உட்காந்து தூக்கத்தில் என்ன வேணுன்றான். அது லாட்ஜில் தங்கணும்ப்பா, எவ்வளோ வாடகை? 25 ரூபா வாடகை. சரி, நான் ஒரு நாள் தங்கணும் அப்படின்ட்டு, சரி கொடு அப்படின்னோடனே இந்த 100 ரூபாயை கொடுக்குறாரு. அவன் தூக்க கலத்தில் வாங்கி போட்ட, சரி சில்லற காலில் வாங்கிக்க வந்துட்டான். சந்தோஷமா ஆகிப்போச்சு. 100 ரூபாயை கொடுத்தாச்சு. மேலே போயிட்டு இவர் போயிட்டார். விடிஞ்ச பிறகு இந்த லாட்ஜிக்காரங்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கிளினிக்ல இருந்து ஒரு கம்பவுண்டர் வந்தான். வந்து, உங்க லாட்ஜ் ஓனருடைய அம்மா எங்க கிளினிக் வந்து எங்க டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டாங்க, காசு கொடுக்காம போயிட்டாங்க, லாட்ஜில் கேட்டு வாங்கிக்க சொல்லிட்டாங்க, 100 ரூபா ஃபீஸ் கொடுன்னா. உடனே இவர் நேற்று ராத்திரி வாங்கினால அந்த 100 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ 100 ரூபாய் எங்கே போயிடுச்சு? டாக்டர் வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ டாக்டர் வீட்டுக்கு வழக்கமாக மளிகை சாமான் போடுற அந்த கடைக்காரர் வந்தார். சார், போன மாதம் மளிகை சாமான் வாங்கின பாக்கி 100 ரூபாய் தரல, இந்த 100 ரூபா அப்படின்னு 100 ரூபாய் கொடுத்தான். இப்போ இந்த 100 ரூபாய் எங்கே போயிடுச்சு? மளிகை கடைக்கார்ட்ட போயிடுச்சு. மளிகை கடைக்காரர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த லாட்ஜில் இருக்கிறவன் ஒரு பையன் அமைச்சா. அந்த மளிகை கடைக்காரருடைய சொந்தக்கார் போன வாரம் ஒரு 4 நாள் இங்கே தங்கினார், 100 ரூபாய் தரணும், போய் வாங்கிட்டு வாங்கணும். இவன் நேராக போனான். மளிகை கடைக்காரன் அந்த 100 ரூபாய் எடுத்துக்கிட்டான். அந்த 100 ரூபாய் இங்கே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? திருப்பி லாட்ஜிக்கே வந்துருச்சு. இதுக்குள்ளே தங்கினாரே அவர் எல்லாம் தங்கி முடிச்சுட்டு இறங்கி வர்றார். எப்பா, நான் ரூமை வெக்கேட் பண்ணுறேன், 100 ரூபா கொடுத்தோம்ல, 75 ரூபா கொடுன்றார். சார், நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? காலி பண்ணுறீங்களா? 75 ரூபா தரலாம். சார், என்கிட்ட 75 ரூபா இல்லை, ஒரு 25 ரூபா கொடுத்துருங்க, நான் 100 ரூபா கொடுத்துட்றாங்க. அவன் 25 ரூபா எடுத்து கொடுத்தோன்னே அதே 100 ரூபாய் திருப்பி கொடுத்தான். வாங்கி பார்த்தா இவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. எந்த 100 ரூபாயை தொலைக்கணும்னு நினைச்சானோ அந்த 100 கோபத்தில் என்ன பண்ண, அந்த 100 ரூபாய் அப்படி கிழிச்சு போட்டான். இந்த கதையை NSK ஒரு மேடையில் சொல்லும்போது அந்த மேடையில் அப்போதைய நிதியமைச்சர் உட்கார்ந்துருந்தாராம். அவரை பார்த்து இவர் கேட்டாராம், நிதியமைச்சர் தானே நீங்கள், இந்த 100 ரூபாயை இவன் கிழிச்சது ரைட்டா அப்படின்னு NSK கேட்டாராம். உடனே அந்த நிதியமைச்சர் சொன்னா, ஆமாம், செல்லாத நோட்டை அதை கிழிச்சு போட்டாரு, கரெக்டு தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு நிதியமைச்சர் சொன்னாராம். அப்போ NSK சொன்னாராம், செல்லாத நோட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த செல்லாத நோட்டு தான் லாட்ஜ் கடைக்காரனுடைய வாடகையை, அந்த டாக்டருடைய ஃபீஸை, அந்த மளிகை கடைக்காரனுடைய கடனை எல்லாத்தையும் அடைச்சது. இந்த செல்லாத நோட்டு எப்படி இத்தனை பேர் கடனை அடைச்சதுன்னு சொன்னாராம். ஒரு நிமிஷம் அந்த நிதியமைச்சர், அப்போதைய அவங்க ஃபைனான்ஸ் துறையில் இருந்த அந்த அதிகாரியா ஆச்சரியப்பட்டு, அப்போ அவர் சொன்னாராம், இதுதான் வேல்யூ ஆஃப் ருப்பி. ஒரு பணத்துக்கு தெரியா மரியாதை கிடையாது. அந்த பணத்துக்கு நாம என்ன கொடுக்குறோமோ அதான் அந்த பணத்தினுடைய மதிப்பு. பணத்துக்கு நாம கொடுக்குற மரியாதையும் மதிப்பு தான் பணத்துக்கு, மற்றபடி அது வெறும் தாள் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. எனவே பணத்துக்கு அதிக மரியாதை கொடுத்து நாம் பணத்தை உயர்த்தி விடுகிறோம், பிறகு பணத்தின் பின்னால் ஓடுகிறோம். பணத்துக்குன்னு தனியா மரியாதை கிடையாது, நாம கொடுக்குற மரியாதையினால் தான் அது மரியாதை. இப்போ என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் சிங்கப்பூர்லயோ அமெரிக்காலேயோ செல்லுமா? செல்லாது. அங்க போனா அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லை. எனவே பணத்துக்கும் அல்லது பணம் என்று அச்சிடப்பட்டிருக்கிற தாளுக்கும் நீ கொடுக்கிற மரியாதையால் தான் அது உயர்கிறது, உயர்வு பெறுகிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குது.